ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஓவர் ஹெட்செட்டு வந்து ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நிறையா வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ ஏற்கனவே நமக்கு இந்த பிராண்டில் வந்து கொஞ்சம் இந்த பிராண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எல்லா ஹை எண்டடு வேரியேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹை எண்டட் மாடலில் வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதனோட எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த மினிமம் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன ஏதுங்கிறத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் பீட்ஸு ஸ்பேஸ்ன்ற ஒரு மாடல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெட்செட்டு ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப்பும் நிறையா இருக்கும். ஸோ இதனோட ட்ரைவ் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 40 mm ட்ரைவ் இருக்குது. ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ இதனோட பேட்டரி தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கனாக்கா 123 ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம் இருக்குது. ஸோ இதிலே வந்து ஏஎன்சி மோட ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா 63 ஹவர்ஸ் தான் வரும் உங்களுக்கு பேட்டரி லைஃபு. ஸோ எனிவே இது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி. ஸோ அது போக வந்து நான் சொன்ன மாதிரி ஹை எண்டட் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள கனெக்ஷன்ஸ் இது 5.3 அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் 20 Hz into 40 Hz இருக்குது. மேக்ஸிமம் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ இதனோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. இது வந்து எங்கே மேக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேட் இன் சைனா தான். பட் ஆல்மோஸ்ட்டே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே சைனா தான். ஸோ அதனால் இதில் ஒன்றும் ஒரி பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கலர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் இருக்குது, ஆஷ் கலர் இருக்குது, இது போக வந்துட்டு சாண்டில் கலர். நான் சூஸ் பண்ணது வந்து சாண்டில் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஏற்கனவே சவுண்ட் பீட்ஸு ஹெட்செட்டில் வந்து ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு இயர் பட்ஸ் மாதிரி சூஸ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் இயர் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அதனோட சைஸு. பட் இது வந்து ஓவர் ஹெட்டுங்கிறதுனால இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிராண்டட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்குது. ஸோ இந்த ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு 3.5 mm ஜாக் பின் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கிடைக்கும். பட் ஒயர்லெஸில் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது ஹை ரெசல்யூஷன் ஆடியோ. ஓகே, உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். பட் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் லுக் இருக்குது. நல்ல பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பிளாஸ்டிக் தான். பட் வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 200 கிராம் மேலே தான் இருக்கும். ஸோ பட் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இது பண்ணுறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பேட் வந்துட்டு ப்ரோட்டீன் பேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹெட்டில் வந்துட்டு ஓவர் ஹெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹெட் வெயிட் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனோட பெஸ்ட்டு இது ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ஸ் வந்து உங்களுக்கு 4 மைக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 4 மைக்ஸுங்கும் போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால்ஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் இது வந்துட்டு ஏஎன்சி பட்டன் மோடு. ஸோ உங்களுக்கு ஏஎன்சி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சார்ஜஸ் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைப் சி சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்ல கிறிஸ்பி அண்ட் கிளியராக, நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் எல்லா சவுண்டுமே. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே செப்பரேஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். பட் லிட்டில் பிட் நீங்கள் ஜேபிஎல்லோ இல்லை சோனி இந்த மாதிரி போஸு இந்த மாதிரி ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரியும். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அதர்வைஸ் இந்த ப்ரைஸுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் வந்துட்டு ஒயர்லெஸில் கிடையாது. உங்களுக்கு த்ரூ த 3 mm ஜாக்கில் மட்டும்தான், 3.5 mm ஜாக்கில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது ஓகே. பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த எந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இயருக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கனால இன்னும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அவுட் சைடு உள்ள நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்டும் மேக்ஸிமம் 120 ரியால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது இந்தியன் மணிக்கு ஒரு 2400 2500 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜேபிஎல்லாக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், அதில் உள்ள நிறையா விஷயம் வந்துட்டு இதில் கிடைக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் வெர்ஷனும் 5.3 ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது.
மைக்ஸ் வந்து உங்களுக்கு 4 மைக்ஸ் இருக்குது. இதனோட பேட்டரி லெவல் இதில் உள்ள பேட்டரி மாதிரி எந்த இதுலையும் கொடுக்கவே இல்லை, எந்த வெர்ஷன்லையும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 123 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே தான் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்லேயே ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கொடுத்துருக்கலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இது ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் சவுண்ட் பீட்ஸு நீங்கள் இப்போ சவுதியில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெட்செட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் நிறையா பண்ணுங்கள். ஓகே, பாய்.